எல்லாருக்கும் இன்னைக்கு வந்து வியாழக்கிழமைங்க. ஸோ இது மதியானம் எடுக்கிற வீடியோ தான். எதுக்காக இந்த வீடியோன்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி நான் வீடெல்லாம் டீப் க்ளீன் பண்ண போகிறேன். எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா, நாளைக்கு எங்கள் வீட்டில் ப்ரேயர் மீட்டிங். இந்த ப்ரேயர் மீட்டிங் வந்து மாதம் 3வது வியாழக்கிழமை நடக்கும். ஸோ இன்றைக்கி தான் அந்த 3வது வியாழக்கிழமை, ஆனால் இன்றைக்கி நடக்கலை. அவங்க வந்து ஏதோ ப்ரோக்ராம்னால நாளைக்கு மாற்றி வச்சுருக்காங்க. ஸோ இன்றைக்கி நம்ம வீடு க்ளீன் பண்ணுற வீடியோ தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். வாங்க இந்த வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு இதை தாங்க க்ளீன் பண்ண போகிறேன். இது மேலே இருக்க எல்லா திங்ஸும் இறக்கிட்டு மறுபடியும் அரேஞ்ச் பண்ண போகிறேன். ஏன்னு பார்த்தீங்கன்னா, பாப்பாவோட சைக்கிள் மேலே இருந்துச்சு. ஸோ பாப்பாவோட சைக்கிள் எடுத்ததுனால கொஞ்சம் ஸ்பேஸ் அங்கே இருக்குது. ஃபஸ்ட்லேருந்து ஆர்கனைஸ் பண்ணால் கொஞ்சம் நீட்டாக இருக்கும். அது இல்லாமல் நான் டப்பாவெல்லாம் கொஞ்சம் கலைச்ச மாதிரி எடுத்துட்டேன்னா, அதெல்லாம் பாப்பாவுக்கு பர்த்டேக்கு வந்த ட்ரெஸ்ஸஸ் கொஞ்சம் பெருசாக இருக்குன்றதுனால ஃப்யூச்சரில் போட்டுக்கலான்னு எடுத்து வச்சாச்சு. வாங்க இப்போ இதெல்லாம் க்ளீன் பண்ண ஆரம்பிச்சிடலாம். ஃபேன் ஆஃப் பண்ணிக்கலாம். ஏன்னா நான் ஹைட்டாக இருக்கேன்னா அப்புறம் விபரீதம் ஆகிடும் கை தூக்கும் போது. அதனால் ஃபேன் ஆஃப் பண்ணிடலாம். என் தலை ஐயோ இச்சிக்கணுங்க. ஹைட்டாக இருந்தாலே இது ஒரு பிரச்சனைங்க. எங்கே போய் முட்டிக்கிறோன்றது தெரியாமல் முட்டிக்க வேண்டியது தான். இந்த குட்டி மேடம் ஏறுறாங்க இப்போ மேலே. என் தலை மட்டும் இங்கேயும் அங்கேயும் வந்து போகும்னு நினைக்கிறேன். என் தலை மட்டும் இங்கேயும் அங்கேயும் வந்து போகும்னு நினைக்கிறேன் வீடியோவில். பீரோ மேலங்க, இது பீரோ மேல எவ்வளோ டஸ்ட் பாருங்க. இது என் அம்மா வந்து எனக்கு கல்யாணம் ஆன உடனே இந்த மாதிரி கூட தைக்க சொன்னாங்க. எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா, நான் ப்ரெக்னென்ட் ஆகிட்டேன்னா ஹாஸ்பிட்டலுக்கு வந்து சாப்பாடு அப்புறம் எதனா கேரி பண்ணுற மாதிரி தேவைப்படுமே அப்படின்றதுனால தைச்சாங்க. ஆனால் என்ன பண்ணா, இதை தான் நான் ஹாஸ்பிட்டலுக்கு எடுத்துகிட்டு போனேன். அங்கே அலோவ் பண்ணல. இருந்தாலும் இதில் தான் கேரி பண்ணேன் எல்லாமே. அம்மா வந்து எனக்கு அது ஒரு மெமரியாக வாங்கி கொடுத்தாங்க. ஆனால் அவங்க தான் எடுத்துகிட்டு வர இல்லை. அது ரொம்ப ஒரு மாதிரி இந்த பேக் பார்க்கும்போது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அவங்க இருந்திருந்தா இன்னும் நல்லா இருந்திருக்கும்னு தோணும் அடுத்தடுத்து. உங்ககிட்ட ஒன்று ஷேர் பண்ணிக்கணுங்க. இப்போ க்ளீன் பண்ணும்போது எனக்கு ஒரு இது குட்டி ஒரு குல்லா கிடச்சிது. இது வந்து யார் ஸ்டிச் பண்ணது, இது யார் தைச்சதுன்னு பார்த்தீங்கன்னா நான் தாங்க. கல்யாணம் ஆகிறதுக்கு முன்னாடியே இது கற்றுக்கிட்டேன். எங்கள் பாட்டி சொல்லி கொடுத்தாங்க. நான் எந்த கிளாஸ்க்கோ போகல. இது என் பாட்டி கற்றுக் கொடுத்த கலைங்க. இது எனக்கு அவங்க கிட்ட கத்துக்கிட்டேன். அவங்க இருக்கும் போதே ஒரு சில விஷயம்லாம் எல்லாத்தையும் கத்துப்பாங்க. எனக்கு பிடிச்சிருக்கு, அது எனக்கு வரணும் போது அக்செப்ட் பண்ணி ஏத்துப்பாத. எவ்வளவு நேரம் டைம் எடுக்கணுமோ அவ்வளவு நேரம் டைம் எடுத்து கத்துப்பேன். அப்படி கத்துக்கிட்டு தைச்சது தாங்க இது. ரொம்ப நல்லா இருக்குல்ல. என் பாப்பாக்கு பிறந்ததோ போட்டு விடணும்னு நினைச்சேன். ஆனா அப்ப கிடைக்கல. அப்புறம் கிடைச்சது. பாப்பா தலை பெருசாயிடுச்சு, போட முடியல. குட்டியா தைச்சது. இதுக்கு மேல ஒரு லைன் போடணும். ஸோ இது ஞாபகமா எடுத்து வச்சுக்கலான்ட்டு எடுத்து வச்சிருக்கேன். நல்லா இருக்கா? ஹைட் எட்டுற வரைக்கும் என்னால் எப்படி ஆர்கனைஸ் பண்ண முடியுமோ ஆர்கனைஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த இடம் வந்து காலியாக விட்டேன். எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, பாப்பாவோட சைக்கிள் இருக்குது பார்த்தீங்களா, என்னைக்காவது இடம் அடைக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா எடுத்து வச்சிடலாம் அப்படின்ட்டு அதுக்காக காலியாக விட்டுட்டேன். ஸோ இதெல்லாம் வந்து யூஸ் பண்ணுற திங்ஸ் தான், ஆனால் ரேரு. ஸோ அந்த 2 பேக் மட்டும், இந்த எல்லோ பேக் மட்டும் என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, பாப்பாவோட கிளாத் தான் எல்லாமே. ஸோ அது எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா, பாப்பாவுக்கு வந்து ஒரு பெட்ஷீட் தைக்கலான்னு இருக்கேன். ஸோ அதுக்காக நான் கலெக்ட் பண்ணி வச்சுருக்கேன். அது கூடிய சீக்கிரத்தில் அந்த வீடியோ உங்களுக்கு வரும். அதுக்கப்புறம் இதெல்லாம் வந்து எப்படி ஆர்கனைஸ் பண்ணணுமோ பண்ணிட்டேன். இதில் வந்து ஸோ இப்படி தாங்க ஒட்டரை அடிச்சாச்சு. எனக்கு கொஞ்சம் கீழே பாருங்கள். மெல்ல மெல்ல டப்பாக்கு வலிக்கும். சூப்பர்மா. தேங்க்யூ செல்லக்குட்டி. நான் வேலை செய்கிறத பார்த்து இன்ஸ்பயர் ஆகி மேடமும் வேலை செய்கிறாங்க. போர் அடிக்குது இல்லைங்க,
இப்போ பாருங்கள் எவ்வளோ கழிச்சி போட்டிருக்கு. இதெல்லாம் இப்போ க்ளீன் பண்ணுங்க. ஸோ க்ளீன் பண்ணிவிட்டு பார்க்க இந்த ஃபோட்டோ ஃப்ரேம் வந்து துடைக்கணும். இது எங்கள் மேரேஜ்க்கு எங்கள் ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸ் கிஃப்ட் பண்ண ஃபோட்டோ ஃப்ரேமுங்க இது. அது தாங்க முடிஞ்சது. நான் வந்து இன்றைக்கி எதுவும் செய்யலை பார்த்தீங்களா, ஏன்னா வீட்டு வேலை இருக்குன்ட்டு அவரை கடையில் வாங்கிட்டு வர சொன்னேன். பிரியாணி தான் வாங்கிட்டு வந்திருக்காரு. சாப்பிட்டு முடிச்சிட்டேங்க. இப்போ அடுத்தது சரியான வேலையா பின்னாடியும் உங்களுக்கு தெரியும் எப்படி இருக்குது நிலமேனிட்டு. இப்போ கடன்னு போய் சாப்பிட்ணும். போயிட்டு வேலை செய்யணுங்க. வாய் ஏன் தான் இன்றைக்கி ஃபுல்லாக குளருதுன்னு எனக்கே தெரியல. ஸோ வாங்க வேலை செய்ய போகலாம். நான் தான் போய் ஆகணும். பாப்பா தூங்கிட்டாங்க. பாப்பா தூங்கும் போதே எவ்வளோ வேலை நம்மளால் செய்ய முடியுதோ முடிச்சிடலாம். கிச்சனில் சரியான வேலை இருக்குது, ஆனால் பண்ணிடலாம். ஈஸி தான். நம்மளுக்காக காத்துன்னு இருக்குங்க இந்த வேலை. இந்த டைல்ஸ் எல்லாம் இன்றைக்கி துடைக்கலான்னு இருக்குங்க. துடைக்கலாம். சிங்கில் அவ்வளோ பாத்திரம்லாம் இல்லை, கொஞ்சம் தான் இருக்குது. இதுதாங்க என் ஃப்ரெண்டு ஃபஸ்ட்டு வாங்கி கொடுத்த ஸ்டாண்டில் ஆரம்பித்த இந்த யூடியூப் சேனல் தாங்க. அவளோட மெமரிஸ். அந்த கால் உடஞ்சிடுச்சு, அதுக்கப்புறம் தான் இப்போது இந்த ஸ்டாண்ட் வாங்கியிருக்கேன். இது உடஞ்சாலும் இது மெமரியாக என் கூடவே இருக்கட்டும் தான் எடுத்து வச்சுருக்கேன். இது என்ன சொல்கிறது, மூளைக்கு தலைக்கல் சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி தான் இந்த ஸ்டாண்ட் எனக்கு இந்த யூடியூபுக்கு முதல் ஸ்டார்டிங் கிஃப்ட்டு. இது வந்த நேரம் தாங்க எனக்கு சுறுசுறுப்பு, யூடியூப்பு ஊக்கம் கொடுத்ததே இந்த ஒரு ஸ்டாண்டு தான். அதனால் அந்த ஃப்ரெண்டோட பேர் வந்து கவிதாவுக்கு தான் அந்த க்ரெடிட் போய் சேரும் கண்டிப்பாக. தேங்க்யூ கவிதா, இந்த வீடியோ பார்க்குறேன்னா. இது என்னதான் உடஞ்சாலும் இதை நாங்கள் வந்து ஷோவாக தான் வைப்போங்க. அங்கே ஷோக்கு வைப்போம். இது என் பொண்ணு வந்து 6 மாதம் இருக்கும் போது எடுத்த ஸ்டில்லு. ஓகே, இது அப்படியே தொடச்சாங்க வச்சிடலாம். இப்போ என்ன பண்ண போகிறோம் பார்த்தீங்கன்னா, எங்கள் வீட்டு பேபி மாவோட சொப்பு சாமான்லாம் பிரிக்க போகிறோங்க. தண்டத்துக்கு இதெல்லாம் வீட்டில் இருக்குது. விளையாடுற திங்ஸை மட்டும் வச்சுட்டு மிச்சத்தெல்லாம் விளையாடுற குழந்தைங்களுக்கு கொடுத்துடலான்னு முடிவு பண்ணி இப்போது எதெல்லாம் வேணும் வேணான்றதை டீக்ளேட்டர் பண்ண போகிறேங்க. என்ன பண்ணுறீங்க என் செல்ல பிள்ளை? அங்கே நான் தொடச்சல்லங்க, அதை பார்த்துட்டு மேடம் இங்கே துடைக்கிறாங்க. எதன்னா ஒரு வேலை செஞ்சுட்டே இருக்கணும் அந்த கரடி குட்டிக்கு. என்ன கரடி குட்டி? ஐயோ, என் பிள்ளை பாருங்க. இந்த கட்லைக்கில் க்ளீன் பண்ணி இவ்வளோ குப்பை இருக்குங்க. அடிக்கடிக்கு பெருக்குவேன், ஆனாலும் இவ்வளோ டஸ்ட்டு. ஸோ ஃபுல்லாக க்ளீன் பண்ணியாச்சு. இது கீழே வந்து ஒரு 4 டப்பாவும் இந்த சாரிக்கின்ட்டு ஒரு பாக்ஸ் வாங்கினேங்க. அந்த பாக்ஸ் மட்டும்தான் வைப்பேன். பொண்ணுக்கு இந்த மாடு பாட்டு வச்சுட்டோன்னா போதுங்க. இந்த பாருங்கள் எவ்வளோ நேரம் என் பின்னாடி சுற்றிட்டு வந்தா. இப்போ பாட்டுன்னு சேரில் உட்காந்து இந்த மாடு பாட்டு கேட்க போது அதுக்குள்ளே நான் கடகன்னு பெட் கவர் போட்டுருவேன். ஏன்னா பெட் கவர் போடுமா மட்டும் பெட் கவர் போட விட மாட்டான். அது ஒரு விளையாட்டு இவளுக்கு.
பெட் கவரை பிடிச்சி இழுக்கிறது. அதனால் இப்போ மாடு பாட்டு போட்டேன்னா அந்த அம்மா இந்த பாட்டு முடிகிற வரைக்கும் அந்த பாட்டை விட்டு நவர மாட்டாங்க. அதுக்குள்ளே நம்ம பெட் கவரை போட்டு வந்துட்டா தான் சரிப்பட்டு வரும். எல்லா வேலையும் முடிச்சாச்சுங்க. பெருக்கிட்டேன். நாளைக்கு மாப் போட்டுக்கலான்னு விட்டாச்சு. இதெல்லாம் வந்து அவுட் பண்ண வேண்டிய துணி. இதுவும் வந்து பாப்பாவோட விளையாடாத டாய்ஸு. ஸோ இப்போ ஜன்னல் சாத்திடலாம். டைம் 6 ஆக போகுது. 6 ஆயிடுச்சு. மணி 6:30 டைம் கூட பார்க்கல. சரிங்க, இதுக்கப்புறம் எல்லா வேலையும் முடிச்சுட்டு ஒரு டீ குடிக்கிறதுல இருக்குங்க சந்தோஷம். எவ்வளோ வேலைனா செய்யலாம், ஆனால் கடைசியில் இந்த டீ ஒன்று தான் நம்மளுக்கு இவ்வளோ வேலை செஞ்சதுக்கு கிஃப்ட் மாதிரி. எனக்கு இந்த டீயை பார்த்தது தாங்க ஒரு புத்துணர்ச்சியை கிடைச்சிருக்கு. வாய் வேற ஓலருது இன்னைக்கு. ஆனால் கிச்சன் வேலையை சேர்த்து முடிக்கலான்னு பார்த்தேங்க. ஆனால் இன்னைக்கு மதியானத்துலேருந்து தொடங்கினதுனால பெட்ரூமும் ஹாலும் மட்டும்தான் முடிக்க முடியுது. அப்போ கூட ஹால் இப்போ நைட்டே ஆயிடுச்சுங்க. இன்றைக்கி நைட்டுக்கு எங்கள் வீட்டில் என்ன சமையல் பார்த்தீங்கன்னா சேமியா பிரியாணி தாங்க செஞ்சுருக்கேன். இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. எங்கள் வீட்டுக்காருக்கும் எனக்கும் ரொம்ப பிடிச்ச ஒரு ஃபுட்டுன்னு கூட சொல்லலாம் சேமியா பிரியாணி. இது பிரியாணி செய்கிற இதுலேயே தான். ஆனால் தண்ணி கொதித்ததும் நம்ம அரிசி போடுவோம். அரிசி போட்டு விசில் விட்டு ஒரு 1/4 hour வெயிட் பண்ணோம். ஆனால் இது அப்படி கிடையாது. சேமியா போட்டு ஒரு சில செகண்ட்ஸ்லேயே வந்து வெந்துடும். ஈஸிங்க. ஆனால் டேஸ்ட்டு பிரியாணி அளவில் இருக்கும். செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு. இதை நான் டேஸ்ட் பண்ணும்போது செஞ்சு முடித்ததும் காட்டுறேன் பாருங்கள். இந்த சேமியா செய்யறதுக்கு நம்மளுக்கு தண்ணி மெஷர்மெண்ட் கிடையாதுங்க. சேமியா முங்குற அளவுக்கு தண்ணி இருந்தால் போதும். அதுக்கு முன்னாடி வந்து கறி வெந்துட்டு இருக்கணும். கறி வெந்ததுக்கப்புறம் நம்ம அப்படியே சிம்மில் வச்சுட்டு வேக வச்சிட்டதுக்கப்புறம் ஒரு சில செகண்ட்ஸ்லேயே வெந்துடும் சேமியா. இப்போ அவ்வளோதாங்க. இது வந்து டின்னருக்கு ஏற்ற சேமியா பிரியாணிங்க. ஒரு பிரியாணி சாப்பிட்ட ஃபீல் கொடுக்கும். சேமியா நல்லாயிருக்கும். இது வந்து எங்கள் வீட்டில் ஏதோ இந்த குட்டீஸ்லாம் விளையாடிட்டு இருக்காங்க. அந்த குட்டி வெளியே இருக்குது. இந்த குட்டி அங்கே நிற்கிது. குட்டி பெருக்குது. ஜெரோஸ் வந்து வீடு பெருக்குது. லாலிபாப் செஞ்சுருக்காங்க. ஓகேங்க, சூப்பருங்க. பாய். ஓகேங்க, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வரேன். பாய்.